ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிஜமாகவே இந்த பிரியாணி பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ரைஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் பிரியாணிக்குள்ளே ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மாதிரி வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு லெமன் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து நீளமாக இருக்கும். அதுக்கப்புறமா ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட், நம்ம நார்மலாக வந்து ரைஸ் குக் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து எதுக்காக அப்படின்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருந்தேன் கழுவி. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மஷ்ரூமை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது வந்து தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கரம் மசாலா பவுடர், இதுவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேர்டு வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கசூரி மேத்தி வந்து நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன அப்படின்னா லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் இதில் கொஞ்சம் சிக்கன் பவுடர் ஆர் பிரியாணி மசாலா வச்சுருந்தீங்கன்னா பிரியாணி மசாலா, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஹேண்டால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நார்மலாக வந்து நம்ம 65 போடுறதுக்கு வந்து எப்படி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்பைசஸை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து நார்மலாக ஒரு தம் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுக்க போகிறோம். அப்போ தான் வந்து மசாலா எல்லாம் அதோட மஷ்ரூமில் வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கும். தண்ணி வந்து ரொம்ப ஓவராக ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மஷ்ரூமில் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக தெளித்து மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து இதில் வந்து கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸை வந்து வச்சுக்கலாம். தென் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ரைஸ் வந்து நல்லா 3/4 குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து இந்த மஷ்ரூமை வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கீழே அடிப்பிடிக்காமல், ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மஷ்ரூமோட தண்ணி வந்து பிரிஞ்சு வரதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ தண்ணி இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோவா வந்து ஒட்டாது. ஸோ நல்லா வந்து மஷ்ரூம் வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா சுருங்கியே வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பெரிய பெரிய பீசஸாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, மஷ்ரூம் வந்து ஓவராலாக கொஞ்சம் குக் ஆகி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா தனியாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இதே கடாயில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா தம் வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து மஷ்ரூம் குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாகவே வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். கீ ஆட் பண்ணாமல் ரைஸை வந்து பிளாட்டர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா கீ ஆட் பண்ணும்போது வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதனால் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் கீயை வந்து பிளாட்டர் பண்ணியிருக்கேன். தென் வந்து ரைஸ் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து டாப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாப்பிங் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம், அதை வந்து மேலே வந்து சேர்த்துக்க போகிறோம். தென் இதில் வந்து கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ், மல்லி புதினா இலையை வந்து இதில் வந்து தூவி வச்சுக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ளேவருக்காக வேணால் நீங்கள் வந்து கீ சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட கீ இல்லைன்னா நார்மலாக வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென்
இதே ப்ரொசீஜரை வந்து உங்கள்கிட்ட ரைஸ் எவ்வளோ இருக்குது, கிரேவி எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து ஈக்குவலாக மேட்ச் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக வந்து டாப்பிங்கில் வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து ரைஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வந்துக்க போகிறோம். ஸோ இதே ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் சிக்கனுக்கு பண்ணலாம். ஸோ வந்து அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து தம் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா டாப்பிங்லாம் முடிச்சுட்டு மேலே ஒரு லிட்டை நல்லா போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தம், அதாவது வெயிட் வைக்க போகிறோம். ஸோ வெயிட் வந்து நல்லா ஒரு ஹெவியான பாத்திரம் இல்லாட்டி ஏதாவது ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு வெயிட் வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தால் கூட அதை டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து ரைஸ் வந்து தம் பிரியாணியில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.